ஹாய் மக்களே, ஒரு சின்ன டெலிவரி வீடியோ பார்த்துடலாங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டிகார் கேட்டிருந்தாங்க. டிகார் கேட்டது ஒரு கஸ்டமரு. இதோடைய கதையை கேளுங்க. டிகார் கேட்டது ஒரு கஸ்டமரு, ஆனால் கொடுத்தது இன்னொரு கஸ்டமருக்கு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேகனர் எங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க. லேட்டஸ்ட் வேணும்னு இருந்தாங்க. நான் லேட்டஸ்ட் 24, 25 மாடல் 2 வண்டி அனுப்பிச்சிருந்தோம். கஸ்டமர் அந்த வண்டி பிடிச்சிருக்கு, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நான் திருச்சி போயிட்டு வரும்போது ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு வண்டி இருக்குங்க, கொஞ்சம் சேல் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் உடனே நைட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. நான் வரக்கு வந்தவொடனே நான் அந்த கஸ்டமரை போய் அட்டன் பண்ணிவிட்டு அந்த வண்டியை செக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ஷனில் பார்த்தோன்னே வண்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்ன பெயிண்டிங் டச்சப் இருந்துச்சு, அவங்களே டச்சப் பண்ணியிருப்பாங்க போல். அது மட்டும்தான் இருந்துச்சு இந்த வண்டியில், மற்றபடி வேறு எந்த வேலையும் இல்லை. அதே மாதிரி கஸ்டமருக்கு இந்த வண்டி சஜஷன் சொன்னேன். வேகனார் எடுத்த கஸ்டமருக்கு இந்த வண்டி சொல்லியிருந்தேன், சார் இந்த வண்டி பாருங்கள், உங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் 2.25 லட்சம் சேவ் ஆகுது, அதுபோக மாடலும் கொஞ்சம் ஜாஸ்திங்க, கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக ஓடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமர் வீடியோ கால் மூலிமா வண்டியை பார்த்துட்டு உடனே அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன விலையிலேருந்து ₹1 கூட கம்மி வரலைங்க, அப்படியே எடுத்தாங்க. கேஷையும் என் கையில் தான் கொடுத்தாங்க. வாங்க ஓனர்கிட்ட போய் கையில் கொடுக்கலான்னு சொன்னேன். வேணாம், நான் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், நீங்கள் போய் காசை கொடுத்து புக்கை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என் மேலே அவ்வளோ நம்பிக்கைங்க. மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அண்ணா வந்து மெக்கானிக் கூட்டிகிட்டு தான் போகணுன்ட்டாராமா. அதனால் வந்து செக் பண்ணாங்க. மெக்கானிக் வந்து தரவாக செக் பண்ணார், எல்லாமே சொன்னார். இந்த மாதிரி பெயிண்ட் ஆயிருக்கு, அதாயிருக்கு, இதாயிருக்குன்னு. நான் சொல்லிவிட்டு செகண்ட் வண்டி இந்த மாதிரி சின்னதாக பெயிண்டிங் டச்சப்லாம் இருக்கும், ஆனால் வண்டி இப்படி புதுசு மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பரான இன்ஜின். இந்த வண்டியில் ஒரே ஒரு வேலை இருக்குன்னா இன்ஜின் பெட்டு. இதில் 3 பெட்டு வரும், அதில் எந்த பெட்டு போயிருக்குன்னு தெரில. இஞ்சி போனால் 2700 வரும் இன்ஜின் பெட், அவ்வளோதான். ஆயில் சர்வீஸ் பண்ணி இன்ஜின் பெட்டு மட்டும் மாற்றினா போதும். வண்டி ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு. கிளச்சிலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ₹1 வேலை கிடையாது. இப்படியே எடுத்து இப்படியே ஓட்டலாம். இருந்தாலும் அந்த வேலை செஞ்சால் இன்னும் வண்டி ஸ்மூத்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டி ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு. வண்டி பார்த்தோன்னே கஸ்டமர் சொன்ன ஒரே வார்த்தை, ரொம்ப நல்லாயிருக்கு, சொன்ன மாதிரியே இருந்துச்சு, வீடியோ கால் எப்படி காமிச்சிங்களோ அதே மாதிரியே கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். கையோட வண்டி டெலிவரி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளே பூஜை போட்டு அவங்க தான் வாங்கினாங்க. பூ பழம் எல்லாமே அவங்க தான் வாங்கினாங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி வண்டி நான் தான் எடுக்க சொன்னேன். கோயிலில் பூஜை போட்டோன்னே என் கையில் தான் எடுக்கணுன்ட்டு என்கிட்ட சாவி கொடுத்தாருங்க. எனக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுங்களா? நீயே ஓட்டு தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவே ரொம்ப சந்தோஷம். அவருடைய சிரிப்பை என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷர், நல்ல கேரக்டர். இதே மாதிரி நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் வண்டி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நான் சஜஷன் சொல்லுவேன். உன் நம்பரை நான் எப்போவுமே சேவ் பண்ணி தான் வச்சுருப்பேன் அப்படின்னாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுங்களா? இதை விட என்னங்க, காசு பணத்தை விட மக்களை சம்பாதிக்கிறதாங்க முதல் மெயின். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த வண்டியில் ₹1 வேலை கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாம். நல்ல கார். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸும் இல்லாமல் இருந்தது. அந்த இன்சூரன்ஸையும் நான் போட்டு கொடுத்துட்டேங்க. கஸ்டமர் போட்டு தர